மற்றொரு அண்மைச் செய்தி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சகோதரர் அசோக் குமாருடன் செந்தில் பாலாஜி ஆஜரானதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதி, விவரங்கள் வழங்கலாம். போக்குவரத்துறையில் வேலைவாய்ப்பு தருவதாக கூறி மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கின் அடிப்படையில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்ததாக முன்னாள் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கில் சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் செந்தில் பாலாஜி, உதவியாளர் கார்த்திகேயன், கணேசன் உள்ளிட்ட இருவர் சிறப்பு நீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கில் முடிவெடுக்கும் வரை அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது எனவும் விசாரணையை ஒத்திவைக்க வேண்டும் எனவும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு விசாரணை கொண்டபோது வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட 11 பேர் நேரில் ஆஜராகியிருந்தனர். அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் சாட்சி விசாரணையை ஒத்திவைக்க கோரிய மனு தொடர்பாக பதிலளிக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. இந்த மனு குறித்து அமலாக்கத்துறைக்கு கால அவகாசம் வழங்கி வழக்கினுடைய விசாரணையை நவம்பர் 24ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்.